நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பேக் பெயின் இருந்தது, அதுக்காக நான் மெடிசன் சாப்பிடும் போதோ, நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும் போதோ எனக்கு பெயின் சுத்தமாக இல்லை. திரும்பி 1 வீக்குக்கு அப்புறம் நான் ஒரு ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பெயின் திரும்பியும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பெயின் சரியாயிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அந்த பெயின் திரும்ப வருது அப்படின்னா அந்த பெயினை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டரை நம்ம இன்னும் ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னு அர்த்தம். பெயின் திரும்ப வரதுக்கான மோஸ்ட் ரீசன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, உங்கள் கோர் மசில்ஸ் வீக்காக இருக்கலாம், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி கம்மியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கீங்கனாலும் கூட அந்த பெயின் திரும்ப வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. நமக்கு பெயினை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மூவ்மெண்ட் ட்ரைனிங் இது எல்லாமே பண்ணால் தான் அந்த பெயின் அகெயின் வராமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு பேக் பெயின் திரும்ப வருது அப்படின்னா பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணாதீங்க, அதோட ரூட் காசை கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வேணும், உங்களுக்கு அசஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளினிக்கை விசிட் பண்ணி பாருங்கள்.